இதன் மூலம் நான் இறைவனின் அன்பில் வேரூன்றி என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கண்டு கொள்கிறேன். ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை தேடுபவர்கள் இரண்டையும் இழந்து விடுகிறார்கள். ஆன்மாவுக்காக ஆண்டவரை தேடுபவர்கள் இழந்த அனைத்தையும் பெற்று விடுகிறார்கள். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். ஆம், நம் புனித சவேரியார் நல் ஆன்மாவுக்கு அடையாளமாய் விளங்கினார். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை என்றார் அன்னை தெரசா. அன்பை அதிகமாகவும் கோபத்தை கஞ்சத்தனமாகவும் மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி வாழ்ந்தவர்தான் அமைதியின் அன்னை அன்னை தெரசா. இன்றைய காலகட்டத்தில் யாசகம் கேட்கும் ஒருவரை ஏளனப்படுத்தினால் அவர் ஏதேனும் ஒரு விதத்தில் பதிலுக்கு தீண்டிவிட்டு செல்வானே தவிர அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனால் அன்னை தெரசா தொழுநோயாளிகளுக்கு உதவிகரம் நீட்ட வீதி வீதியாக யாசகம் கேட்க செல்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு விபரீத நிகழ்வு ஏற்படுகிறது. ஒருவர் யாசகம் கொடுப்பதற்கு பதிலாக கையில் எச்சிலை காரி துப்பி விடுகிறார். அதற்கு பதிலாக அன்னை தெரசா, இது எனக்கு போதும், ஆனால் தொழுநோயால் வாடும் மக்களுக்கு உங்களால் இயன்றதை தாருங்கள் என்று மற்றொரு கரத்தை நீட்டினார். அந்த கணமே அந்த நபர் அவர் காலில் விழுந்து, அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்து விட்டேன் என்று ஒரு பெருந்தொகையை ரொக்கமாக அளித்தார் என்பது நாம் அறிந்த செய்தி. சமீப ஆண்டுகளுக்கு முன் தன் உயிரை துறந்த புனித கார்லோ அக்குடிஸ் கூட ஒரு மறைக்கல்வி மாணவர் தான். இவர் இயேசு திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கிறார் என்பதை உலகம் முழுவதும் இணையதளம் வழியாக பரப்பினார். இவை அனைத்தும் நான் 4 சுவர்களில் ஒரு வீட்டுக்குள் அடங்கியிருந்தால் இத்தகைய மாபெரும் புனிதர்களை பற்றி அறிந்திருக்க முடியுமா? என் வாழ்வில் நல்லது எது, கெட்டது எது என்று சிந்தித்து முடிவெடுக்க முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். காலில் முள் குத்தி விட்டது என்று முல்லை குறை கூறாமல் தவறான பாதையில் சென்று விட்டோம் என்று சிந்தித்து முடிவெடுக்க மறைக்கல்வி உதவுகிறது. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளின்படி எப்படி கற்பது, கற்றபின் எப்படி வாழ்வது என்று சிந்தித்து முடிவெடுக்க மறைக்கல்வி உதவுகிறது. உங்களிடம் நான் ஒன்றே கேட்கிறேன். கொடுப்பதை கலைத்து போகாதீர்கள், ஆனால் மிச்சம் உள்ளதை கொடுக்காதீர்கள். நீங்கள் வருந்தும் வரை கொடுங்கள், வேதனைகள் உணரும் வரை கொடுங்கள். இதனை என் மறைக்கல்வி கொடுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சொற்பொழிவாற்றிய மாணவிக்கு நன்றி.